அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு கற்பக விருட்சம் போல் கேட்ட வரம் அருளும் ஆணி மாதம். இந்த ஆணி மாதம் முழுவதுமே சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு மேச ராசியில் சஞ்சரித்த சுக்கிரன் ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல் மிதுனத்தில் குரு மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்த புதன் கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அதே போல் செவ்வாய் சனி பகவானை பார்க்கிறார். அது மட்டுமில்லாமல் முக்கியமாக இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமும் பெறுகிறார். இதன் காரணமாக சிம்ம ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த ஆணி மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதி புதனுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு குருவும் இணைந்திருப்பதால் சென்ற மாதத்தை காட்டிலும் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. திடீர் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் சனி பார்ப்பதால் உடல் நலத்துல மிக கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி செயல்பட்டால் இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியில் தீர விசாரித்து முடிவெடுப்பது மிக மிக நல்லது. அதே போல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு மேச ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் தற்போது இந்த ஆணி மாதத்தில் ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இவ்வளவு இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அயல் நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமுடையவர்களுக்கு அதற்கான முயற்சி கைகூடக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சந்தர்ப்பங்கள் அனைத்தும் சாதகமாக அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களால் பெருமை சேர இருக்கு. அதே போல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பாதையில் இருந்த இடையூறுகள் அகல இருக்கு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு மாதமா தான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா ரிஷப ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல சிம்ம ராசினியர்களுக்கு வருமானம் என்பது அதிகரிக்க இருக்குங்க. இதனால் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் இக்காலகட்டங்கள்ல குடும்பத்தில் திருமண சம்பந்தமான முயற்சிகள் அல்லது சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆணி மாதத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் இந்த ஆணி மாதத்தில் கடகராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அதாவது உங்கள் ராசிக்கு தனா லாபாதிபதியானவர் புதன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கதாங்க செய்யும். வரவை காட்டிலும் செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. வீண் விரயங்கள் கூட ஏற்படலாங்க. உத்தியோகத்தில்
திடீர் இடமாற்றங்கள் மன அமைதியை குறிக்குங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப சுமை சற்று கூடுதலாக தாங்க இருக்கும். அதே போல் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியுங்க. தொழில் வியாபாரத்தில் போட்டி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சக கூட்டாளிகளினுடைய அனுசரிப்பு குறையுங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையா இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தில் செவ்வாய் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகுதுங்க. அதாவது கும்ப ராசியில் உள்ள சனியை சிம்ம ராசியில் உள்ள செவ்வாய் பார்க்கிறாரு. இந்த சனி செவ்வாய் பார்வை காலத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க. திடீர் திருப்பங்கள் அதிகமான விரயங்கள் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு செலவை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை இருமுறை தீர விசாரித்து மேற்கொள்வது நல்லதுங்க. ஒரு சில காரியங்கள்ல போராடி முடிக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகுங்க. இது போன்ற நேரங்களில் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம அதிகார அந்தஸ்தில் உள்ளவர்கள் சாதாரண பொறுப்புக்கு மாற்றப்படுவாங்க. மனபயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் இது அவ்வளவு நல்லதல்லங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுவதால் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்குங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே நேரம் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறையை நீக்க ஒரு பெரும் தொகையை செலவிடும் சூழ்நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சொத்துக்களை விற்கும் சூழல் கூட உண்டு. அதனால் அதிக கவனத்தோடு ஒவ்வொரு செயலையும் மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அயல் நாட்டில் இருப்பவர்கள் தாய்நாடு திரும்ப வேண்டும் என்று தத்தளிப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதனால் இந்த ஆனி மாதத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் நிர்வாகம் உறுதி செய்தும் உங்களுக்கு பணிபுரிய அழைப்பு வராமல் தாமதப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள் அதற்கான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவது அதிசயங்க. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் என்பது உறுதியாகலாங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. இந்த இடமாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதால் இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை தேவைங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் உணர்ந்து அதிக கவனத்தோடு கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. கலைஞர்களுக்கு அதிக முயற்சி செய்தும் ஆதாயம் என்பது குறைவாகவே இருந்திருக்குங்க. ஆனால் இந்த மாதம் முடிவதற்குள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறையை தீர்க்க ஒரு தொகை செலவாகுங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. காரணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. சிம்ம ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே துர்க்கை வழிபாடு துயரங்களை போக்கும் வழிபாடாக அமைகிறது.